ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சயா ஸ்டடி சர்க்கிள். டுடே நாம் முன்னாள் முதலமைச்சரான புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் பற்றி ஷார்ட்டாக பார்க்கலாம். இவர் இலங்கையில் உள்ள கண்டியில் 1917 ஜனவரி 17ஆம் நாளில் பிறந்திருக்காரு. இவருடைய பெற்றோர் யாருன்னா கோபாலன் சத்யபாமா. அவங்களுக்கு 5வது மகனாக பிறந்திருக்காரு. இவர் குழந்தையாக இருக்கும்போது இவருடைய தந்தை இறந்து விட்டதால் அவருடைய தாயார் குழந்தைகளுடன் தமிழ்நாட்டுக்கு கும்பகோணத்தில் குடியேறியிருக்காங்க. எம்ஜிஆர் வறுமையின் கொடுமையை நன்கு அறிந்தவர். வறுமை காரணமாக அவரும் அவருடைய அண்ணனும் பள்ளி படிப்பை தொடர முடியாமல் நாடக குழுவில் சேர்ந்திருக்காங்க. நாடகங்களில் சிறு சிறு வேடங்களில் ஃபஸ்ட்டு நடிக்க தொடங்கியிருக்காரு. எம்ஜிஆர் தனது நடிப்பாற்றலால் நாடக குழுவில் முதன்மை நடிகராக உயர்ந்திருக்காரு. அதன் பின்னாடி எம்ஜிஆர் திரைப்படத்துறையிலும் நடிக்க தொடங்கியிருக்காங்க. நாடகத்துறை போலவே திரைப்படத்துறையிலும் முதல்ல சிறு சிறு வேடங்களில் நடிக்க தொடங்கியிருக்காரு. விரைவிலே கதாநாயகனாக உயர்ந்திருக்காரு. எம்ஜிஆர் தான் நடித்த கதை மாந்தர்கள் மூலமாக ஏழை எளியோர், உழவர்கள், தொழிலாளர்கள் ஆகியோரின் முன்னேற்றத்திற்கும் உரிய கருத்துக்களை எடுத்துரைத்திருக்காரு. எனவே மக்கள் அவரை புரட்சி நடிகர், மக்கள் திலகம் என்றெல்லாம் போற்றியிருக்காங்க. மேலும் இந்திய அரசு மிக சிறந்த நடிகருக்கு வழங்கும் பாரத் பட்டத்தை அவருக்கு வழங்கி சிறப்பித்திருக்கு. திரைப்படத்துறையில் நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முக திறமை கொண்டவராக விளங்கியிருக்காரு. எம்ஜிஆர் திரைப்படங்களில் தான் பாடி நடித்த பாடல்கள் மூலமாக உயர்ந்த கருத்துக்களை மக்களிடம் விதித்திருக்காரு. மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் போன்ற பாடல்கள் மூலமாக மனிதன் எத்தகைய நோக்கத்துடன் வாழ வேண்டும் என்பதை எடுத்துரைத்திருக்காரு. வாழ்வில் உயர்நிலையை அடைந்த பின்னரும் எளிமையாக வாழ வேண்டும் என்பதே, பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா என்னும் பாடல் வரி மூலமாக சொல்லியிருக்காரு. மேலும் அப்பாடல் வரிக்கு தாமே ஒரு இலக்கணமாக திகழ்ந்திருக்காரு. பொன்மன செம்மல் 1956 காமராஜர் காலத்தில் தொடங்கப்பட்ட மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்தி 1984 காய்கறி, பருப்பு முதலியவற்றுடன் கூடிய உணவு வழங்கியிருக்காரு. இந்த திட்டத்துக்கு சத்துணவு திட்டம் அப்படின்னு அழைக்கப்படுது. சத்துணவு திட்டத்தை தொடங்கியது டாக்டர் எம்ஜிஆர் 1984. எம்ஜிஆர் தான் ஈட்டிய செல்வத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழ்ந்தவர். புயல், வெள்ளம் போன்ற இயற்கை சீற்றங்கள் நிகழ்ந்த போதெல்லாம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு, உடை வழங்கி அவர்களின் துயரத்தை துடைக்க இவரின் கொடைக்காரங்கள் நீண்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்ஜிஆர் ஒரு முறை வெளியூர்லேருந்து மகிழுந்தில் சென்னைக்கு வந்திருக்காரு. அப்போ வரும் வழியில் ஒரு மூதாட்டியும் ஒரு 10 வயசு சிறுமி ஒருத்தியும் தலையில் புல்கட்டை சுமந்தவாறே காலில் செருப்பு அணியாமல் சென்று கொண்டிருந்தாங்க. சாலையில் சூடு பொறுக்க முடியாமல் அவங்க சாலையோரம் மரநிலையில் நிற்பதும் ஓடுவதுமாக இருந்ததை எம்ஜிஆர் பார்த்துருக்காரு. அதை பார்த்த உடனே மகிழுந்து உடனே நிறுத்த சொல்லியிருக்காங்க. நிறுத்த சொல்லிட்டு அவருடன் அவரோட மனைவியுடன் காலனியும் உறவினர் பெண்ணோட காலனியும் வாங்கி கொண்டு அந்த மூதாட்டிக்கும் அந்த சிறுமிக்கும் கொடுக்க செய்து மேலும் அவர்களுக்கு பணமும் கொடுத்து விட்டு பயணத்தை தொடர்ந்திருக்காரு. ஏழை எளியவர்கள் காலில் காலனி கூட இல்லாமல் நடந்து செல்லும் அந்த நிகழ்ச்சி அவரோட மனதில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. அதனால் பின்னாடி பள்ளி குழந்தைகளுக்கு காலனி வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருக்காரு. சென்னை பல்கலைக்கழகம் எம்ஜிஆரின் பணியை பாராட்டி டாக்டர் பட்டம் வழங்கியிருக்கு. தமிழக அரசு அவர் நினைவை போற்றும் வகையில் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தை நிறுவியிருக்கு. சென்னை கடற்கரையில் இவருக்கு ஒரு நினைவிடம் அமைத்திருக்காங்க. அவருடைய இறப்புக்கு பின்னாடி இந்திய அரசு மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது 1988 வழங்கியிருக்கு. எம்ஜிஆர் ஒரு முறை படப்பிடிப்பிற்காக காஷ்மீருக்கு சென்றிருக்காரு.
அங்கிருந்த இந்திய படைவீரர் நல சங்கத்தினர் வந்து தமது சங்க விழாவிற்கு எம்ஜிஆரை வந்து வருகை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இருக்காங்க. அதுக்கு வந்து ஒப்புக்கொண்ட எம்ஜிஆரும் அந்த சங்கத்திற்கு வந்து நன்கொடை வழங்க வேண்டும்னு விரும்பியிருக்காரு. ஆனால் அப்போது வந்து அவரிடம் பணம் எதுவும் இல்லாதனால அங்கு தங்கியிருந்த தமிழ்நாட்டு தொழிலதிபர் ஒருவரிடம் பெருந்தொகையை வந்து கடனாக பெற்று அந்த தொகையை வந்து நன்கொடையாக வழங்கியிருக்காரு. சென்னைக்கு திரும்பி வந்த உடனே முதல் வேலையை அந்த தொகையை வந்து திருப்பி கொடுத்துருக்காரு. அவர் வியக்கத்தக்க வகையில் தன் செல்வத்தை வந்து வாரி வழங்கியதால் தான் அவர் வந்து பொன்மன செம்மல் என்று மக்கள் வந்து அழைத்திருக்காங்க. சமூக நலத்திட்டங்கள். எம்ஜிஆர் வந்து தமிழக முதலமைச்சராக இருந்தபோது ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரம் உயர வேண்டும்னு அரும்பாடுபட்டிருக்காரு. உழவர்களின் கடன் தள்ளுபடி, ஏழைகளுக்கான வீட்டு வசதி திட்டம், ஆதரவற்ற மகளிருக்கு திருமண உதவி திட்டம், தாய் சேய் நல இல்லங்கள், பற்பொடி வழங்கும் திட்டம், நலிவடைந்த பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு பாடநூல் வழங்கும் திட்டம், முதியோருக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம், வேலைவாய்ப்பு அற்றவர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களை வந்து செயல்படுத்தி புகழ் பெற்றிருக்காரு. தமிழ் வளர்ச்சி பணிகள். எம்ஜிஆர் தமிழ் வளர்ச்சி பணிக்காக பல்வேறு பணிகளை வந்து ஆற்றியிருக்காரு. தந்தை பெரியார் உருவாக்கிய எழுத்து சீர்திருத்தங்களில் சிலவற்றை நடைமுறைப்படுத்தி தமிழ் எழுத்து முறையை வந்து எளிமைப்படுத்தியிருக்காரு. மதுரை மாநகரில் 5வது உலக தமிழ் மாநாட்டை வந்து சிறப்பாக நடத்தியிருக்காரு. தஞ்சையில் 1000 ஏக்கர் பரப்பளவில் தமிழ் பல்கலைக்கழகத்தை வந்து தோற்றுவித்திருக்காரு. இவருடைய செயல்பாடுகள் மூலமாக அனைவரையும் கவர்ந்து எம்ஜிஆர் புரட்சி நடிகராக பெயர் பெற்று பொன்மன செம்மலாக வளர்ந்து மக்கள் திலகமாக உயர்ந்து புரட்சி தலைவராக மக்கள் மனதில் நீங்காத இடம் பெற்று நிலைத்து வாழ்கிறார். எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவையொட்டி 2017-18 தமிழக அரசால் சென்னையிலும் மதுரையிலும் பேருந்து நிலையங்களுக்கு எம்ஜிஆர் பெயர் சூட்டப்பட்டிருக்கு. இந்திய அரசு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம் என பெயர் மாற்றமும் செய்து அவரை வந்து பெருமைப்படுத்தியிருக்கு. இவரோட பீரியடில் தான் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் 1986 அபாலிஷ் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில்.